உங்கள் இதயத்தில் ஒரு வெற்றிடத்தை உணர்கிறீர்களா? உங்கள் அன்புக்குரிய செல்லப் பிராணியின் மௌனம் உங்கள் வீட்டை ஒரு சோகமான ஆலயமாக மாற்றுகிறதா? ஒவ்வொரு சத்தமும், ஒவ்வொரு காலடி ஓசையும் அது திரும்பி வந்துவிட்டதா என்ற ஏக்கத்தை உங்கள் ஆன்மாவில் விதைக்கிறதா? இரவுகள் கண்ணீரில் கரைகிறதா? உங்கள் அன்புக்குரிய நண்பன் எங்கே இருக்கிறான்? பாதுகாப்பாக இருக்கிறானா என்ற கவலையில் உங்கள் இதயம் கனத்து போயிருக்கிறதா? நீங்கள் தனியாக இல்லை. உங்கள் வலி கேட்கப்படுகிறது. இன்று இந்த நொடியில் உங்கள் கண்ணீர் பரலோகத்தின் சிம்மாசனத்தை எட்டியுள்ளது. இன்று வானங்கள் பதிலளிக்கின்றன. உங்கள் விசுவாசத்தை ஆயத்தப்படுத்துங்கள். உங்கள் இதயத்தை ஒரு பரந்த பாத்திரமாக திறந்து வையுங்கள். ஏனெனில் தலைமை தூதர்கள் இப்போது உங்களுக்காக, உங்கள் செல்லப் பிராணியை கண்டுபிடிப்பதற்காக இந்த அறைக்குள் இறங்கி வருகிறார்கள். அற்புதம் தொடங்குகிறது. சர்வ வல்லமையுள்ள பிதாவின் பெயராலும், குமாரனின் இரத்தத்தாலும், பரிசுத்த ஆவியின் அக்கினியாலும் நான் 3 மாபெரும் தலைமை தூதர்களை இப்போது அழைக்கிறேன். கிழக்கிலிருந்து நற்செய்தியின் தூதரான கேப்ரியல் தூதரே, வாருங்கள். உங்கள் பொன்னான எக்காலத்துடன் என் செல்லப் பிராணி வீட்டிற்கு திரும்பும் மகிழ்ச்சியான செய்தியைக் கொண்டு வாருங்கள். மேற்கிலிருந்து பரலோகப் படைகளின் தளபதியான புனித மிக்கேல் தூதரே, வாருங்கள். உங்கள் மின்னல் வாளால் என் செல்லப் பிராணியை சுற்றியுள்ள அனைத்து தீய கட்டுகளையும், தடைகளையும், ஆபத்துகளையும் வெட்டி எறியுங்கள். வடக்கிலிருந்து கடவுளின் குணமளிக்கும் கரமான தெய்வீக வழிகாட்டியான ரபேல் தூதரே, வாருங்கள். உங்கள் மரகத பச்சை ஒளியால் என் செல்லப் பிராணிக்கு வீட்டிற்கு வரும் வழியைக் காட்டுங்கள். காணாமல் போனதை கண்டுபிடிக்கும் உங்கள் தெய்வீக சக்தியால் இந்த தேடலை வழிநடத்துங்கள். இந்த 3 சக்திகளும் இணையும்போது நான் பரலோகத்தின் திறவுகோலான எஃபாத்தா என்ற வார்த்தையை உச்சரிக்கிறேன். எஃபாத்தா, திறக்கப்படுவதாக. என் செல்லப்பிராணியின் வீடு திரும்பும் பாதை இப்போது திறக்கப்படுவதாக. எஃபாத்தா. முதலாவதாக, சர்வ வல்லமையுள்ள கடவுளின் பெயரால் பரலோகப் படைகளின் தளபதியான தலைமை தூதர் மிக்கேலே, உங்களை நான் அழைக்கிறேன். உங்கள் அசைக்க முடியாத சக்தி மற்றும் ஒளிரும் வாளுடன் என் அன்புக்குரிய செல்லப் பிராணியைச் சுற்றியுள்ள ஒவ்வொரு எதிர்மறை சக்தியின் கோட்டையையும் தகர்த்தெறியுங்கள். பொறாமையின் கண்கள், தீய நாவின் வார்த்தைகள் அல்லது அறியாமையால் அனுப்பப்பட்ட எந்த ஒரு தீய சக்தியும் இப்போது உங்கள் தெய்வீக நெருப்பால் சுட்டெரிக்கப்படட்டும். நான் கட்டளையிடுகிறேன். என் செல்லப் பிராணியை குழப்பத்தில் ஆழ்த்தும், அதன் திசையை மாற்றும் அல்லது அதை பயத்தில் உறைய வைக்கும் ஒவ்வொரு இருளின் சங்கிலியும், ஒவ்வொரு மாய வலையும், ஒவ்வொரு ஆன்மீக தடையும் இப்போது உங்கள் புனித வாளால் துண்டு துண்டாக வெட்டப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் என் செல்லப் பிராணியின் பாதையில் வைக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கண்ணுக்குத் தெரியாத பொறியும், ஒவ்வொரு மறைந்திருக்கும் ஆபத்தும், ஒவ்வொரு தீய மனிதனின் நோக்கமும் இப்போது செயலிழக்கச் செய்யப்படுவதாக. உங்கள் நீல நிற பாதுகாப்பு கவசத்தை என் செல்லப் பிராணியைச் சுற்றி ஒரு அசைக்க முடியாத கோட்டையாக எழுப்புங்கள். எந்த ஒரு விலங்கோ, மனிதனோ அல்லது தீய ஆவியோ அதை தீண்ட முடியாதபடி அதை முழுமையாக பாதுகாத்திடுங்கள். இந்த நொடியிலிருந்து அது உங்கள் பரலோகப் படையின் பாதுகாப்பில் உள்ளது. அதன் மீது எந்த தீங்கும் வராது. அதன் ஒவ்வொரு அடியும் உங்களால் பாதுகாக்கப்படுகிறது. ஒவ்வொரு சுவாசமும் உங்களால் கண்காணிக்கப்படுகிறது. அனைத்து பயத்தின் பிணைப்புகளிலிருந்தும், குழப்பத்தின் மூடுபனியிலிருந்தும், விரக்தியின் இருளிலிருந்தும் நான் இப்போது என் செல்லப் பிராணியை விடுவிக்கிறேன். மிக்கேல் தூதரின் சக்தி வாய்ந்த பெயரால் அது சுதந்திரமாக இருக்கிறது. அது பாதுகாப்பாக இருக்கிறது. அது இப்போது வீடு திரும்ப தயாராக இருக்கிறது. இந்த வார்த்தைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல, இவை பரலோகத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்டளைகள். ஆமேன். தலைமை தூதர் மிக்கேலின் பெயரால் நான் தொடர்ந்து பிரகடனம் செய்கிறேன். என் செல்லப் பிராணிக்கு எதிராக உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ஆயுதமும் வெற்றி பெறாது. எந்த ஒரு மந்திரமோ, சூனியமோ அல்லது தீய சடங்கோ, அது தெரிந்தே செய்யப்பட்டிருந்தாலும் தெரியாமல் செய்யப்பட்டிருந்தாலும், இப்போது அதன் சக்தியை முழுமையாக இழந்து அனுப்பியவருக்கே திரும்பிச் செல்லட்டும். கிறிஸ்துவின் இரத்தத்தால் நான் என் செல்லப் பிராணியின் ஆவி, ஆன்மா மற்றும் சரீரத்தை முத்திரையிடுகிறேன். இந்த முத்திரை எந்த ஒரு தீய சக்தியாலும் உடைக்க முடியாத ஒரு தெய்வீக தடையாகும். நான் இப்போது என் செல்லப் பிராணியை தடுத்து வைத்திருக்கும் அல்லது தவறாக வழிநடத்தும் எந்த ஒரு இடத்தின் மீதும், எந்த ஒரு நபரின் மீதும் அல்லது எந்த ஒரு சூழ்நிலையின் மீதும் பரலோகத்தின் ஒளியை பிரகாசிக்கச் செய்கிறேன். அந்த இடம்,
அல்லது நபரின் பிடி இப்போது தளர்த்தப்படுவதாக. அவர்கள் அதை வைத்திருக்க விரும்பினாலும் அந்த விருப்பம் இப்போது கடவுளின் சக்தியால் மாற்றப்படுவதாக. அந்த இடம் அதற்கு ஒரு சிறைச்சாலையாக இல்லாமல் ஒரு வெளியேறும் வழியாக மாறட்டும். நான் என் செல்லப் பிராணியின் மனதிலிருந்து எல்லா குழப்பங்களையும் நீக்குகிறேன். அது எங்கே இருக்கிறது, எப்படி வீட்டிற்கு வருவது என்ற தெளிவான அறிவை பரிசுத்த ஆவியானவர் இப்போது அதன் உள்ளுணர்வில் பதிக்கட்டும். ஓ, மிக்கேல் தூதரே, உங்கள் போர் வீரர்களை அனுப்புங்கள். அவர்கள் என் செல்லப் பிராணியைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி அதை மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் வீட்டை நோக்கி வழிநடத்தட்டும். தெருக்களில் உள்ள ஆபத்துகள், வாகனங்கள், தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் அல்லது மற்ற விலங்குகளிடமிருந்து அதை முழுமையாக பாதுகாத்திடுங்கள். அதன் பாதை இப்போது சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. அதன் வழி இப்போது தெளிவாக உள்ளது. அதன் இதயம் இப்போது தைரியத்தால் நிரம்பியுள்ளது. எந்த தடையும் அதை தடுக்க முடியாது. எந்த பயமும் அதை நிறுத்த முடியாது. ஏனெனில் பரலோகத்தின் தளபதி அதன் பாதுகாவலராக இருக்கிறார். இது என் விசுவாசத்தின் பிரகடனம். ஆமென். இப்போது நான் கட்டளையிடுகிறேன். என் செல்லப் பிராணியின் பாதையில் உள்ள ஒவ்வொரு மனித தடையும், ஒவ்வொரு பூட்டப்பட்ட கதவும், ஒவ்வொரு மூடப்பட்ட கேட்டுகளும், ஒவ்வொரு வேலிகளும் தெய்வீக சக்தியால் திறக்கப்படுவதாக. எஃபாத்தா, திறக்கப்படுவதாக. யாராவது என் செல்லப் பிராணியை தங்கள் வீட்டில் அல்லது தோட்டத்தில் அடைத்து வைத்திருந்தால் அவர்களின் இதயம் இப்போது கடவுளின் அன்பால் தொடப்பட்டு அதை விடுவிக்க வேண்டும் என்ற தவிர்க்க முடியாத உந்துதலை அவர்கள் பெறட்டும். அவர்களின் மனசாட்சி இப்போது பேசட்டும். அவர்களின் கண்கள் இப்போது உண்மையை காணட்டும். என் செல்லப் பிராணியை விடுவித்தால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்ற எண்ணத்தை பரிசுத்த ஆவியானவர் அவர்களின் மனதில் விதைக்கட்டும். நான் தீய மனிதர்களின் திட்டங்களை முறியடிக்கிறேன். அதை திருடவோ, விற்கவோ அல்லது தீங்கு செய்யவோ நினைக்கும் எவரின் திட்டங்களும் இப்போது குழப்பத்தில் சிதறடிக்கப்படுவதாக. அவர்களின் வாகனங்கள் பழுதடையட்டும். அவர்களின் தொலைபேசிகள் செயலிழக்கட்டும். அவர்களின் திட்டங்கள் அனைத்தும் தவிடுபொடியாகட்டும். புனித மிக்கேலின் வாள் அவர்களின் தீய நோக்கங்களை வெட்டி என் செல்லப் பிராணியை அவர்களின் பிடியிலிருந்து விடுவிக்கட்டும். மாறாக நல்ல உள்ளம் கொண்ட மனிதர்களை நான் என் செல்லப் பிராணியின் பாதையில் அழைக்கிறேன். கருணையுள்ள ஆன்மாக்கள், விலங்குகளை நேசிப்பவர்கள், உதவி செய்ய தயாராக இருப்பவர்கள் இப்போது தெய்வீகமாக என் செல்லப் பிராணியின் வழியில் ஈர்க்கப்படட்டும். அவர்கள் அதற்கு உணவளிக்கட்டும், தண்ணீர் கொடுக்கட்டும், அல்லது எண்ணெய் கொண்ட அதன் கழுத்துப்பட்டையைக் கண்டு என்னை அழைக்கட்டும். என் செல்லப் பிராணியின் வழியை தடுக்கும் ஒவ்வொரு எதிர்மறையான மனித சக்தியும் இப்போது நடுநிலைப்படுத்தப்பட்டு அதை ஆதரிக்கும் ஒவ்வொரு நேர்மறையான மனித சக்தியும் இப்போது செயல்படுத்தப்படுகிறது. இது கடவுளின் சட்டத்தின்படி நடக்கிறது. ஆமேன். தலைமை தூதர் மிக்கேலின் வல்லமையுள்ள பெயரால் நான் இப்போது என் செல்லப் பிராணியைச் சுற்றியுள்ள இயற்கையின் கூறுகளை கட்டளையிடுகிறேன். காற்றே, என் வீட்டின் வாசனையை என் செல்லப் பிராணி இருக்கும் திசையை நோக்கி எடுத்துச் செல். அது அந்த வாசனையை பின்தொடர்ந்து பாதுகாப்பாக வீட்டிற்கு வழியை கண்டுபிடிக்கட்டும். பூமியே, அதன் பாதங்களை மென்மையாகத் தாங்கு. கூர்மையான கற்கள், உடைந்த கண்ணாடி அல்லது ஆபத்தான குழிகளிலிருந்து அதன் பாதங்களை பாதுகாத்திடு. தண்ணீரே, அது தாகமாக இருக்கும்போது சுத்தமான நீரூற்றுகளை அதன் வழியில் கொண்டு வா. மழையே, புயலே அல்லது கடுமையான வெயிலே, அது ஒரு பாதுகாப்பான தங்குமிடத்தை கண்டுபிடிக்கும் வரை அதை தாக்காதே. விலங்குகளின் ராஜ்யமே, நான் இப்போது பேசுகிறேன். நாய்களே, பூனைகளே, பறவைகளே, என் செல்லப் பிராணியை தாக்காதீர்கள், விரட்டாதீர்கள் அல்லது பயமுறுத்தாதீர்கள். மாறாக அதற்கு உதவுங்கள், வழிகாட்டுங்கள். பறவைகளே, வானத்திலிருந்து அதன் வழியை கண்காணித்து ஆபத்து வந்தால் அதை எச்சரியுங்கள். இரக்கமுள்ள மற்ற விலங்குகளே, அதனுடன் நட்பாக இருங்கள். பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு மூலக்கூறும் இப்போது என் செல்லப் பிராணியை வீட்டிற்கு கொண்டு வரும் தெய்வீக திட்டத்திற்கு இசைவாக செயல்படட்டும். இயற்கையின் அனைத்து சக்திகளும் இப்போது அதன் பாதுகாவலர்களாக மாறுகின்றன. காந்தப்புலங்கள், ஆற்றல் கோடுகள் அனைத்தும் அதை வீட்டை நோக்கி ஒரு திசை காட்டி போல ஈர்க்கின்றன. எந்த சக்தியும் இந்த தெய்வீக கட்டளைக்கு எதிராக நிற்க முடியாது. ஏனெனில் இது படைப்பின் தேவனின் பெயரால் கொடுக்கப்பட்ட கட்டளை. அமேன். இறுதியாக, புனித மிக்கேல் தூதரின் பாதுகாப்பு அத்தியாயத்தை மூடுவதற்கு முன்
நான் என் வீட்டையும் என் சுற்றுப்புறத்தையும் என் தெருவையும் உங்கள் நீல நிற பாதுகாப்பு ஒளியால் நிரப்புமாறு கேட்கிறேன். இந்த ஒளி ஒரு கலங்கரை விளக்கம் போல செயல்படட்டும். என் செல்லப் பிராணியால் மட்டுமே பார்க்கக்கூடிய உணரக்கூடிய ஒரு ஆன்மீக கலங்கரை விளக்கம். இந்த ஒளி அதை வீட்டிற்கு அழைக்கும், அதை ஈர்க்கும், அதை வழிநடத்தும். என் வீட்டைச் சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்குங்கள். அது திரும்பி வந்தவுடன் அது மீண்டும் தொலைந்து போகாதபடி, எந்தத் தீங்கும் அதை அணுகாதபடி இந்த வீடு ஒரு பரிசுத்த ஸ்தலமாக மாற்றப்படட்டும். என் செல்லப் பிராணியின் மனதிலிருந்து அனைத்து அதிர்ச்சிகளையும் பயங்களையும் நீக்குங்கள். அது தெருக்களில் அனுபவித்திருக்கக்கூடிய எந்த ஒரு மோசமான அனுபவத்தின் நினைவுகளையும் இப்போது அழித்துவிடுங்கள். அது குழப்பமடையவில்லை, அது காயமடையவில்லை, அது பயப்படவில்லை. அது தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் வீட்டிற்கு திரும்புவதில் உறுதியாகவும் இருக்கிறது. மிக்கேல் தூதரே, உங்கள் வேலையை முடித்துவிட்டீர்கள். தடைகள் நீக்கப்பட்டுவிட்டன. பாதுகாப்பு நிறுவப்பட்டு விட்டது. பாதை தெளிவாக உள்ளது. உங்கள் சக்தி வாய்ந்த உதவிக்கு நான் நன்றி கூறுகிறேன். இப்போது வழிகாட்டுதலின் மற்றும் கண்டுபிடிப்பின் அத்தியாயம் தொடங்கட்டும். இந்த ஜெபம் பரலோகத்தில் முத்திரையிடப்பட்டுள்ளது. பூமியில் அது வெளிப்படும். ஆமென். இப்போது என் ஆன்மாவின் ஆழத்திலிருந்து நான் உங்களை அழைக்கிறேன். ஓ பரிசுத்த ரபேல் தூதரே, கடவுளின் மருத்துவரே, தெய்வீக வழிகாட்டியே, தொலைந்து போனவற்றின் பாதுகாவலரே, உங்கள் மரகத பச்சை குணமளிக்கும் மற்றும் வழிகாட்டும் ஒளியுடன் இப்போது இந்த இடத்திற்குள் பிரவேசியுங்கள். தோபியாவுக்கு வழிகாட்டியது போல என் அன்புக்குரிய செல்லப் பிராணிக்கு வீட்டிற்கு வரும் வழியைக் காட்டுங்கள். உங்கள் தெய்வீக சக்தியின் 333 333 அதிர்வுகளை நான் இப்போது செயல்படுத்துகிறேன். இந்த எண் வழிகாட்டுதல், உதவி மற்றும் தெய்வீகத் தலையீட்டின் சின்னமாக இப்போது பிரபஞ்சத்தில் ஒரு அலையை அனுப்பட்டும். இந்த 333 அதிர்வு என் செல்லப் பிராணி இருக்கும் இடத்தைக் கண்டுபிடித்து அதை ஒரு காந்தம் போல என் வீட்டை நோக்கி ஈர்க்கட்டும். ஓ ரபேல் தூதரே, உங்கள் ஒளியின் கரத்தை நீட்டி என் செல்லப் பிராணியின் தலையைத் தொடுங்கள். அதன் மனதில் உள்ள எல்லா குழப்பங்களையும் பயத்தையும் நீக்கி வீட்டிற்குச் செல்லும் வரைபடத்தை அதன் உள்ளுணர்வில் பதியுங்கள். அது வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என எந்த திசையில் செல்ல வேண்டும் என்பதை தெளிவாக அறியட்டும். ஒவ்வொரு திருப்பத்திலும் ஒவ்வொரு சாலையிலும் சரியான பாதையை தேர்ந்தெடுக்க உங்கள் தெய்வீக ஞானம் அதை வழிநடத்தட்டும். அது இப்பொழுது தனியாக இல்லை. பரலோகத்தின் மாபெரும் வழிகாட்டி அதனுடன் இருக்கிறார். நான் இதை விசுவாசத்துடன் பிரகடனம் செய்கிறேன். என் செல்லப் பிராணியின் கால்கள் இப்போது தெய்வீக நோக்கத்துடன் நகரத் தொடங்குகின்றன. ஒவ்வொரு அடியும் அதை எனக்கு நெருக்கமாக கொண்டு வருகிறது. ஒவ்வொரு நொடியும் இந்த பிரிவினையை குறைக்கிறது. ரபேல் தூதரின் 333 வழிகாட்டுதல் இப்போது முழுமையாகச் செயல்பாட்டில் உள்ளது. ஆமென். ரபேல் தூதரின் பெயரால் நான் என் செல்லப் பிராணியின் புலன்களை இப்போது தெய்வீகமாக மேம்படுத்துகிறேன். எஃபாத்தா திறக்கப்படுவதாக. அதன் காதுகள் இப்போது திறக்கப்படுவதாக. அது பல மைல்கள் தொலைவில் இருந்தாலும் என் அழைக்கும் குரலை, என் இதயத்தின் துடிப்பை, என் ஜெபத்தின் சத்தத்தை அது கேட்கட்டும். மற்ற சத்தங்கள் மங்கட்டும். ஆனால் என் குரல் அதன் ஆன்மாவில் தெளிவாகவும் உரக்கவும் ஒலிக்கட்டும். எஃபாத்தா திறக்கப்படுவதாக. அதன் கண்கள் இப்போது திறக்கப்படுவதாக. அது பழகிய இடங்களை, வீட்டை நோக்கிய அடையாளங்களை, தெய்வீகமாக வைக்கப்பட்ட குறியீடுகளைக் காணட்டும். அதன் பார்வையை மறைக்கும் எந்தத் தடையும் இப்போது நீக்கப்படுவதாக. அது இருளில் இருந்தாலும் உங்கள் மரகத பச்சை ஒளி அதன் வழியை ஒளிரச் செய்யட்டும். எஃபாத்தா திறக்கப்படுவதாக. அதன் வாசனை உணர்வு இப்போது திறக்கப்படுவதாக. அது காற்றின் மூலம் அனுப்பப்படும் என் வீட்டின் வாசனையை, என் வாசனையை, அதன் சொந்த வாசனையை 100 மடங்கு அதிகமாக உணரட்டும். இந்த வாசனை ஒரு கண்ணுக்குத் தெரியாத பாதை போல அதை வீட்டிற்கு வழிநடத்தட்டும். நான் இப்போது என் செல்லப் பிராணிக்கும் எனக்கும் இடையில் ஒரு தங்க நிற ஆற்றல் இழையை உருவாக்குகிறேன். இந்த இழை என் இதயத்திலிருந்து அதன் இதயத்திற்குச் செல்கிறது. இது அன்பினால் ஆனது, நம்பிக்கையால் பலப்படுத்தப்பட்டது மற்றும் ரபேல் தூதரின் சக்தியால் புனிதப்படுத்தப்பட்டது. இந்த தங்க இழை இப்போது மெதுவாக ஆனால் உறுதியாக அதை வீட்டை நோக்கி இழுக்கத் தொடங்குகிறது. அது எங்கு சென்றாலும் இந்த இணைப்பு அறுபடாது. அது எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் இந்த இழுவை அது உணரும். இது என் ஆத்மாவின் அழைப்பு. அது இப்போது பதிலளிக்க வேண்டும். இது தெய்வீக சட்டம். ஆமென்.
ஓ அன்பின் தூதரே ரபேலே, உங்கள் கருணையின் கரங்களை நீட்டி என் செல்லப் பிராணியின் பாதையில் நல்ல மனிதர்களை, இரக்கமுள்ள ஆன்மாக்களை நிறுத்தும்படி நான் மன்றாடுகிறேன். அதைப் பார்க்கும் ஒவ்வொருவரின் இதயத்திலும் இரக்கத்தின் விதையை விதைக்கவும். அவர்கள் அதை ஒரு தொல்லையாகப் பார்க்காமல் உதவி தேவைப்படும் ஒரு உயிராகப் பார்க்கட்டும். யாராவது அதை பார்த்தால் அதை விரட்ட வேண்டாம், மாறாக அதை மெதுவாக அணுகி அதன் கழுத்து பட்டையை சரிபார்த்து என்னை அழைக்க ஒரு தெய்வீக உந்துதலை அவர்கள் பெறட்டும். அவர்கள் தங்கள் உணவிலிருந்து ஒரு பகுதியை ஏடுக்கிக்கே கொடுக்கட்டும். தங்கள் பாத்திரத்திலிருந்து சிறிது தண்ணீர் கொடுக்கட்டும். இரவில் குளிராக இருந்தால் ஒரு சூடான ஆශ්‍රயத்தை வழங்க அவர்களின் இதயம் தூண்டப்படட்டும். நான் இப்போது பிரகடனம் செய்கிறேன். என் செல்லப் பிராணி சந்திக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தேவதூதராக மாறுவான். ஒவ்வொரு திறந்த கையும் ஒரு உதவியின் கருவியாக இருக்கும். ஒவ்வொரு கனிவான வார்த்தையும் ஒரு குணப்படுத்தும் தைலமாக இருக்கும். வாகன ஓட்டிகளே, நான் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன், உங்கள் வேகத்தைக் குறைக்கவும். உங்கள் கண்கள் சாலையை கூர்மையாக கவனிக்கட்டும். என் செல்லப் பிராணி சாலையை கடக்கும்போது உங்கள் வாகனங்கள் தெய்வீகமாக நிறுத்தப்படட்டும் அல்லது திசை திருப்பப்படட்டும். விலங்கு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் அல்லது கருணையற்ற நபர்களின் கண்களுக்கு என் செல்லப் பிராணி கண்ணுக்குத் தெரியாததாக மாறட்டும். ஆனால் உதவி செய்யக்கூடிய, அன்பு காட்டக்கூடிய நபர்களின் கண்களுக்கு அது தெளிவாகத் தெரியட்டும். ரபேல் தூதரின் வழிகாட்டுதலின் கீழ் மனித நேயத்தின் சிறந்த பகுதி இப்போது என் செல்ல பிராணியை பாதுகாக்க எழுகிறது. இது என் கட்டளை, இது என் ஜெபம். ஆமென். தலைமை தூதர் ரபேலின் சக்தி வாய்ந்த பெயரால் நான் இப்போது ஒரு தொலை உணர்வு தொடர்பு பாலத்தை எனக்கும் என் செல்ல பிராணிக்கும் இடையே நிறுவுகிறேன். என் எண்ணங்கள், என் உணர்வுகள், என் அன்பு ஆகியவை இப்போது எல்லா தடைகளையும் கடந்து அதன் மனதை நேரடியாகச் சென்றடையட்டும். என் அன்புக்குரிய செல்லப்பிராணியே, இதைக் கேள். நான் உன்னை நேசிக்கிறேன். நான் உன்னை தேடுகிறேன். பயப்படாதே, நீ தனியாக இல்லை. வீட்டிற்கு வா, நாங்கள் உனக்காக காத்திருக்கிறோம். உன் சூடான படுக்கை உனக்காக காத்திருக்கிறது. உன் பிரியமான உணவு உனக்காக காத்திருக்கிறது. உன் குடும்பம் உனக்காக காத்திருக்கிறது. இந்த வார்த்தைகள் இப்பொழுது அதன் ஆன்மாவில் ஒலிக்கட்டும். இது ஒரு மெல்லிய கிசுகிசுப்பாக, ஒரு உள்ளுணர்வு உந்துதலாக, ஒரு தெளிவான கட்டளையாக அதன் மனதில் ஒலிக்கட்டும். நான் என் அன்பின் ஆற்றலை ஒரு பெரிய பந்தாக உருட்டி அதை இப்போது என் செல்ல பிராணியை நோக்கி அனுப்புகிறேன். இந்த ஆற்றல் பந்து அதை சூழ்ந்து அதற்கு அரவணைப்பையும் தைரியத்தையும் ஆற்றலையும் கொடுக்கட்டும். அது சோர்வாக இருந்தால் இந்த ஆற்றல் அதை மீண்டும் நடக்க வைக்கும். அது பயந்திருந்தால் இந்த அன்பு அதன் பயத்தை நீக்கும். அது நம்பிக்கையை இழந்திருந்தால் இந்த செய்தி அதன் நம்பிக்கையை மீண்டும் எழுப்பும். ஓ ரபேல் தூதரே, இந்த ஆன்மீக தகவல் தொடர்பை வலுப்படுத்துங்கள். என் செய்திகள் சிதைக்கப்படாமல் தெளிவாகவும் துல்லியமாகவும் அதைச் சென்றடைவதை உறுதி செய்யுங்கள். என் இதயத்தின் அழைப்பு இப்பொழுது அதன் பயணத்தின் திசைகாட்டியாக மாறுகிறது. இது விசுவாசத்தின் செயல், இது அன்பின் வெளிப்பாடு. ஆமென். கடவுளின் குணமளிக்கும் தூதரான ரபேலே, என் செல்ல பிராணி தொலைந்து போன இந்த நேரத்தில் அதற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு காயத்தையும் குணப்படுத்தும்படி நான் உம்மை வேண்டுகிறேன். அதன் பாதங்களில் முட்கள் குத்தியிருந்தால் அந்த வலியை நீக்கி காயங்களை ஆற்றும். அது எங்காவது விழுந்து அடிபட்டிருந்தால் அதன் எலும்புகளையும் தசைகளையும் குணப்படுத்தும். அது பட்டினியாக இருந்தால் தெய்வீகமாக அதற்கு உணவை கொண்டு வரும். அது தாகமாக இருந்தால் சுத்தமான நீரை கிடைக்கச் செய்யும். அதன் உடலில் உள்ள ஒவ்வொரு செல்லையும் உங்கள் மரகதப் பச்சை குணமளிக்கும் ஒளியால் நிரப்புங்கள். நோய்கள், தொற்று நோய்கள், ஒட்டுண்ணிகள் எனிவையில் இருந்து அதை முழுமையாக பாதுகாக்கவும். அதன் உடல் மட்டுமல்ல, அதன் உணர்ச்சி பூர்வமான காயங்களையும் குணப்படுத்துங்கள். அது அனுபவித்த பயம், அதிர்ச்சி, தனிமை, கைவிடப்பட்ட உணர்வு ஆகிய அனைத்தையும் இப்போது அதன் ஆற்றல் களத்திலிருந்து துடைத்தெறியுங்கள். அதற்கு பதிலாக அமைதி, பாதுகாப்பு மற்றும் அன்பு ஆகிய உணர்வுகளை அதன் இதயத்தில் நிரப்புங்கள். அது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் முழுமையான ஆரோக்கியத்துடன் என் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்று நான் பிரகடனம் செய்கிறேன். அது சோர்வடையாது, அது பலவீனமடையாது. ஒவ்வொரு நொடியும் அது உங்கள் குணமளிக்கும் ஆற்றலால் புத்துயிர் பெறுகிறது. நான் அதை பார்க்கும்போது அது ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் முன்பை விட அதிக உயிருடனும் இருப்பதைக் காண்பேன். ரபேல் தூதரின் குணமளிக்கும் சக்தி இப்போது என் செல்ல பிராணியின் மீது முழுமையாக பாய்கிறது.
இது செய்யப்பட்டதாக நான் நம்புகிறேன். ஆமென். தலைமைத் தூதர் ரபேலின் வழிகாட்டுதலின் கீழ் நான் இப்போது என் செல்லப்பிராணியின் மகிழ்ச்சியான மறு இணைவை என் மனதில் தெளிவாகக் காண்கிறேன். இது ஒரு விருப்பம் அல்ல, இது ஒரு தொலைநோக்கு, இது ஒரு நம்பிக்கை அல்ல, இது ஒரு நிகழ்கால உண்மை. நான் என் வீட்டு வாசலில் நிற்கிறேன். தொலைவில் ஒரு பரிச்சயமான உருவம் வருவதை நான் காண்கிறேன். என் இதயம் வேகமாகத் துடிக்கிறது. அது என் செல்லப்பிராணிதான். அது என்னை நோக்கி ஓடி வருகிறது. அதன் காதுகள் காற்றில் பறக்கின்றன. அதன் வால் மகிழ்ச்சியில் ஆடுகிறது. நான் அதன் பெயரைச் சொல்லி அழைக்கிறேன். அது மகிழ்ச்சியாக குரைக்கிறது அல்லது மியாவ் ஒலியை எழுப்புகிறது. அந்த ஒலி என் காதுகளுக்கு சங்கீதமாக இருக்கிறது. நான் குனிந்து அதை என் கைகளில் அள்ளுகிறேன். அதன் சூடான உடலை நான் உணர்கிறேன். அதன் வாசனையை நான் நுகர்கிறேன். அதன் முத்தங்களை என் முகத்தில் உணர்கிறேன். கண்ணீர் என் கன்னங்களில் வழிகிறது. ஆனால் இது சோகத்தின் கண்ணீர் அல்ல, இது தூய, எல்லையற்ற மகிழ்ச்சியின் கண்ணீர். பிரிவின் வலி இப்போது முழுமையாக மறைந்துவிட்டது. வீடு மீண்டும் முழுமையடைந்துள்ளது. இந்த காட்சியை நான் என் மனதில் ஒரு திரைப்படத்தைப் போல ஓட்டுகிறேன். நான் அதன் ஒவ்வொரு விவரத்தையும் உணர்கிறேன். இந்த உணர்ச்சி பூர்வமான ஆற்றல், இந்த மகிழ்ச்சியின் அதிர்வு இப்போது ஒரு சக்தி வாய்ந்த சமிக்ஞையாக பிரபஞ்சத்திற்கு அனுப்பப்படுகிறது. இந்த சமிக்ஞை என் செல்லப் பிராணியை இந்த யதார்த்தத்திற்கு ஈர்க்கிறது. இது வெறும் கற்பனை அல்ல, இது விசுவாசத்தின் மூலம் யதார்த்தத்தை உருவாக்கும் செயல். ரபேல் தூதரே, இந்த தரிசனத்தை உண்மையானதாக மாற்ற உதவுங்கள். ஆமேன். இப்போது என் கவனத்தை என் செல்லப்பிராணியிலிருந்து என் மீது திருப்புகிறேன். ஓ, தெய்வீக மருத்துவரான ரபேல் தூதரே, என் உடைந்த இதயத்தை குணப்படுத்துங்கள். இந்த பிரிவினால் ஏற்பட்ட கவலை, பயம், விரக்தி மற்றும் குற்ற உணர்ச்சி ஆகியவற்றை என் ஆத்மாவிலிருந்து நீக்குங்கள். என் மனதில் ஓடும் எதிர்மறையான எண்ணங்களை அது ஒருபோதும் திரும்பாது, அல்லது அதற்கு ஏதாவது மோசமாக நடந்திருக்கும் போன்ற சாத்தானின் பொய்களை இப்போது உங்கள் அமைதியின் ஒளியால் அமைதிப்படுத்துங்கள். என் வயிற்றில் உள்ள முடிச்சை அவிழ்த்து விடுங்கள். என் தோள்களில் உள்ள பாரத்தை நீக்குங்கள். இரவில் எனக்கு நிம்மதியான உறக்கத்தைக் கொடுங்கள். என் கண்ணீரைத் துடைத்து அதற்கு பதிலாக அசைக்க முடியாத நம்பிக்கையை என் இதயத்தில் நிரப்புங்கள். நான் பலவீனமாக உணரும்போது உங்கள் பலத்தை எனக்குக் கொடுங்கள். நான் சந்தேகப்படும்போது என் விசுவாசத்தை வலுப்படுத்துங்கள். என் செல்லப் பிராணி பாதுகாப்பாகவும் உங்களின் வழிகாட்டுதலின் கீழும் இருக்கிறது என்ற ஆழமான அசைக்க முடியாத அறிவை எனக்குக் கொடுங்கள். இந்த நிச்சயத்தின் அமைதி இப்போது என் முழு உடலையும் மனதையும் ஆவியையும் நிரப்பட்டும். நான் பயத்தின் அதிர்விலிருந்து விசுவாசத்தின் அதிர்வுக்கு மாறுகிறேன். நான் இழப்பின் ஆற்றலிலிருந்து மீண்டும் ஒன்றிணையும் ஆற்றலுக்கு மாறுகிறேன். என் செல்லப் பிராணியை வரவேற்பதற்கு நான் இப்போது அமைதியாகவும் நம்பிக்கையுடனும் தயாராகவும் இருக்கிறேன். ரபேல் தூதரே, என்னை குணப்படுத்தியதற்கு நன்றி. ஆமேன். என் வீட்டின் ஆற்றலை நான் இப்போது மாற்றுகிறேன். தலைமை தூதர்களே, மிக்கேல், ரபேல், கேப்ரியல், உங்கள் தெய்வீக பிரசன்னத்தால் என் வீட்டை நிரப்புங்கள். சோகம், இழப்பு மற்றும் விரக்தியின் அனைத்து ஆற்றல்களையும் இந்த இடத்திலிருந்து சுத்தப்படுத்துங்கள். அதற்கு பதிலாக நம்பிக்கை, எதிர்பார்ப்பு, அன்பு மற்றும் மகிழ்ச்சியின் ஆற்றலை இந்த வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நிரப்புங்கள். இந்த வீடு இப்போது ஒரு சோகமான இடமல்ல, இது ஒரு வரவேற்பு கலங்கரை விளக்கம். நான் மெழுகுவர்த்திகளை ஏற்றி, ஜெபங்களைச் சொல்லி, என் செல்லப் பிராணியின் விருப்பமான பொம்மைகளை வைத்து, அது திரும்பி வருவதற்கான ஒரு புனிதமான இடத்தை உருவாக்குகிறேன். இந்த வீட்டின் சுவர்கள் இப்போது அன்பின் அதிர்வுகளால் ஒலிக்கின்றன. இந்த அதிர்வுகள் வெளியே பரவி என் செல்லப் பிராணியை வீட்டிற்கு அழைக்கின்றன. அது எங்கிருந்தாலும் அது இந்த வீட்டின் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் அன்பையும் உணரட்டும். இந்த ஆற்றல் அதை ஒரு மென்மையான போர்வை போல போர்த்தி, வீட்டிற்கு வா என்று கிசுகிசுக்கட்டும். என் வீட்டின் வாசலை நான் பரிசுத்த நீரால் தெளிக்கிறேன். அது திரும்பி வரும்போது அது ஒரு புனிதப்படுத்தப்பட்ட பாதுகாப்பான இடத்திற்குள் நுழைகிறது என்று பிரகடனம் செய்கிறேன். எதிர்மறை ஆற்றல் இனி இந்த வீட்டில் தங்க முடியாது. இது ஒரு CMT கார்த்திற்கான காத்திருப்பு மண்டலம். இது விசுவாசத்தின் ஆலயம். இது மீண்டும் ஒன்றிணைவதற்கான மேடை. ஆமென். இப்போது நற்செய்தியின் பொன்னான தூதரான தலைமை தூதர் கேப்ரியலே, நான் உங்களை அழைக்கிறேன். உங்கள் தெய்வீக எக்காலத்துடன் என் செல்லப் பிராணி வீட்டிற்கு திரும்பும் செய்தியை விரைவாக கொண்டு வாருங்கள்.
அந்த செய்தி எந்த வடிவத்தில் வந்தாலும் நான் அதை பெறத் தயாராக இருக்கிறேன். அது ஒரு தொலைபேசி அழைப்பாக இருக்கலாம். ஒரு நல்ல சமாரியன் அழைத்து, நான் உங்கள் செல்லப் பிராணியை கண்டுபிடித்தேன் என்று சொல்லலாம். அது ஒரு கதவு தட்டும் சத்தமாக இருக்கலாம். ஒரு பக்கத்து வீட்டுக்காரர் அதை வாசலில் கொண்டு வந்து நிறுத்தலாம். அது என் செல்லப் பிராணியை ஜன்னலில் கீறும் சத்தமாகவோ அல்லது வாசலில் குரைக்கும் சத்தமாகவோ இருக்கலாம். ஓ, கேப்ரியல் தூதரே, அந்த மகிழ்ச்சியான தருணத்தை விரைவுபடுத்துங்கள். தகவல் தொடர்பு தடைகளை நீக்குங்கள். என் தொலைபேசி முழுமையாக சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதையும் சிக்னல் வலுவாக இருப்பதையும் உறுதி செய்யுங்கள். நான் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்க வேண்டும் அந்த செய்தியை பெறுவதற்கு. சமூக ஊடகங்களில் நான் பதிவிட்ட பதிவுகள், நான் ஒட்டிய சுவரொட்டிகள் சரியான நபர்களின் கண்களில் படும்படி செய்யுங்கள். உங்கள் தெய்வீகத் தலையீட்டின் மூலம் செய்திகள் வேகமாக பரவட்டும். வார்த்தைகள் காற்றில் பறந்து என் செல்லப் பிராணியின் இருப்பிடத்தை எனக்குத் தெரிவிக்கட்டும். நற்செய்தி இப்போது என் வழியில் வருகிறது. நான் அதைக் கேட்கத் தயாராக இருக்கிறேன். என் இதயம் அதைப் பெறத் திறந்துள்ளது. கேப்ரியல் தூதரின் வேகத்துடன் என் காத்திருப்பு இப்போது முடிவுக்கு வருகிறது. ஆமென். தலைமை தூதர் கேப்ரியலின் அதிகாரத்தின் கீழ் நான் இப்போது பிரபஞ்சத்திடமிருந்து அடையாளங்களையும் ஒத்திசைவுகளையும் கேட்கிறேன். என் செல்லப் பிராணி பாதுகாப்பாகவும் வழியில் இருப்பதாகவும் எனக்கு உறுதியளிக்கும் தெய்வீக செய்திகளை எனக்கு அனுப்புங்கள். நான் தெருவில் நடக்கும்போது அதன் பெயரை எங்காவது எழுதப்பட்டிருப்பதைக் காணலாம். வானொலியில் ஒரு பாடல் ஒலிக்கலாம். அதன் வரிகள் எனக்கு நம்பிக்கையைத் தரும். நான் ஒரு டூவலைக் காணலாம். அது தேவதூதர்கள் அருகில் இருப்பதற்கான அடையாளம். 333 என்ற எண் என் கண்ணில் மீண்டும் மீண்டும் படலாம். கடிகாரத்தில், வாகனத் தட்டுகளில் அல்லது ரசீதுகளில் ரபேல் தூதரின் வழிகாட்டுதல் செயல்படுவதை உறுதிப்படுத்த. நான் என் செல்லப் பிராணியைப் போன்ற தோற்றமுடைய மற்றொரு விலங்கை பார்க்கலாம். அது எனக்கு ஒரு புன்னகையையும் நம்பிக்கையையும் தரலாம். இந்த சிறிய அற்புதங்கள், இந்த தெய்வீக கண் சிமிட்டல்கள் என் விசுவாசத்தை வலுப்படுத்தட்டும். சந்தேகத்தின் மேகங்கள் என் மனதைச் சூழும்போது இந்த அடையாளங்கள் சூரியனைப் போல பிரகாசித்து இருளை விரட்டட்டும். அவை தற்செயலானவை அல்ல. அவை பரலோகத்திலிருந்து வரும் செய்திகள் என்பதை நான் அறிவேன். அவை நம்பிக்கையை இழக்காதே, நாங்கள் வேலை செய்கிறோம், உன் அற்புதம் வழியில் உள்ளது என்று கூறுகின்றன. நான் என் கண்களையும் காதுகளையும் இதயத்தையும் இந்த அடையாளங்களைப் பெறத் திறந்து வைக்கிறேன். பிரபஞ்சமே, என்னுடன் பேசு. தேவதூதர்களே, எனக்கு வழிகாட்டுங்கள். ஒவ்வொரு அடையாளத்திற்கும் நான் நன்றியுள்ளவனாக இருப்பேன். ஆமென். சர்வ வல்லமையுள்ள கடவுளே, தலைமை தூதர்களே, இப்போது நான் இந்த முழு சூழ்நிலையையும் உங்கள் தெய்வீக கரங்களில் முழுமையாகச் சமர்ப்பிக்கிறேன். என் சொந்த பலத்தால், என் சொந்த முயற்சியால் நான் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்துவிட்டேன். இப்போது நான் என் கட்டுப்பாட்டை விடுவித்து உங்கள் தெய்வீக திட்டத்தின் மீது என் முழு நம்பிக்கையையும் வைக்கிறேன். நான் கவலைப்படுவதை நிறுத்துகிறேன், காரணம் கவலை விசுவாசத்திற்கு எதிரானது. நான் அழுவதை நிறுத்துகிறேன், காரணம் கண்ணீர் என் பார்வையை மறைக்கிறது. நான் பயப்படுவதை நிறுத்துகிறேன், காரணம் பயம் அற்புதங்களைத் தடுக்கிறது. அதற்கு பதிலாக நான் நம்புகிறேன். நீங்கள் என் ஜெபத்தை கேட்டீர்கள் என்று நான் நம்புகிறேன். மிக்கேல் தூதர் பாதுகாக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ரபேல் தூதர் வழிகாட்டுகிறார் என்று நான் நம்புகிறேன். கேப்ரியல் தூதர் நற்செய்தியைக் கொண்டு வருகிறார் என்று நான் நம்புகிறேன். என் செல்லப்பிராணி உங்கள் பாதுகாப்பில், என் பாதுகாப்பை விட மிகச் சிறந்த பாதுகாப்பில் இருக்கிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த சரணடைதல் ஒரு தோல்வி அல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த விசுவாசத்தின் செயல். நான் ஆற்றின் ஓட்டத்துடன் சண்டையிடுவதை நிறுத்தி உங்கள் தெய்வீக கருணையின் நீரோட்டத்தில் மிதக்க அனுமதிக்கிறேன். இந்த நீரோட்டம் என் செல்லப் பிராணியை மீண்டும் என்னிடம் கொண்டு வரும் என்பதை நான் அறிவேன். என் மனம் இப்போது அமைதியாக இருக்கிறது. என் ஆவி இப்போது சமாதானத்தில் இருக்கிறது. எல்லாம் உங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளது. உமது சித்தம் நிறைவேறட்டும். ஆமென். என் செல்லப் பிராணி திரும்புவதற்கு முன்பே நான் நன்றியின் ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். என் ஜெபத்தை கேட்டதற்காக சர்வ வல்லமையுள்ள கடவுளே, உமக்கு நன்றி. உங்கள் உடனடி பதிலுக்காக தலைமை தூதர்களே, உங்களுக்கு நன்றி. தடைகளை நீக்கியதற்காக மிக்கேல் தூதரே, உமக்கு நன்றி. வழிகாட்டியதற்காகவும் குணப்படுத்தியதற்காகவும் ரபேல் தூதரே, உமக்கு நன்றி. நற்செய்தியை கொண்டு வருவதற்காக கேப்ரியல் தூதரே, உமக்கு நன்றி. இந்த கடினமான நேரத்தில் எனக்கு ஆதரவாக இருந்த ஒவ்வொரு நண்பருக்கும், ஒவ்வொரு குடும்ப உறுப்பினருக்கும்,
ஒவ்வொரு அந்நியருக்கும் நன்றி. என் செல்லப்பிராணியின் பாதையில் நீங்கள் நிறுத்திய ஒவ்வொரு நல்ல உள்ளத்திற்கும் நன்றி. அது பாதுகாப்பாக இருப்பதற்காக நன்றி. அது ஆரோக்கியமாக இருப்பதற்காக நன்றி. அது வீட்டிற்கு திரும்புவதற்காக நன்றி. என் இதயம் இப்போது நன்றியால் நிரம்பி வழிகிறது. இந்த நன்றியின் ஆற்றல் மிக உயர்ந்த அதிர்வுகளில் ஒன்று இப்போது என் அற்புதத்தை இன்னும் வேகமாக ஈர்க்கிறது. நான் ஒரு பாதிக்கப்பட்டவனாக ஜெபிக்கவில்லை. நான் ஒரு வெற்றி பெற்றவனாக நன்றி கூறுகிறேன். ஏனெனில் விசுவாசத்தின் கண்களால் என் செல்லப் பிராணி ஏற்கனவே என் கைகளில் இருப்பதை நான் காண்கிறேன். என் வீடு மீண்டும் முழுமையடைந்துள்ளது. என் மகிழ்ச்சி நிறைவடைந்துள்ளது. இந்த வரவிருக்கும் அற்புதத்திற்காக, இந்த ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் அற்புதத்திற்காக என் முழு ஆத்மாவுடன் நான் நன்றி கூறுகிறேன். ஆமென். இப்போது பரலோகத்தின் அதிகாரத்தால் நான் பிரகடனம் செய்கிறேன். தேடுதல் முடிந்தது. அலைந்து திரிதல் முடிந்தது. பிரிவினை முடிந்தது. செய்யப்பட வேண்டியது செய்யப்பட்டு விட்டது. பரலோகத்தின் முத்திரையால் இந்த ஜெபம் முத்திரையிடப்பட்டுள்ளது. பிரபஞ்சத்தின் சட்டங்கள், ஈர்ப்பு விதி, அன்பு விதி அனைத்தும் இப்போது என் செல்லப் பிராணியை அதன் சரியான இடத்திற்கு, என் வீட்டிற்கு, என் கரங்களுக்கு திரும்பக் கொண்டுவர முழுமையாகச் செயல்படுகின்றன. எந்த சக்தியும் பூமியிலோ வானத்திலோ அல்லது பாதாளத்திலோ இந்த தெய்வீக தீர்ப்பை மாற்ற முடியாது. இந்த வார்த்தைகள் காற்றில் கரைந்து போகும் வெறும் ஒலிகள் அல்ல. அவை படைப்பு சக்தியால் நிரப்பப்பட்ட ஆற்றல் மிக்க கட்டளைகள். அவை இப்பொழுது யதார்த்தமாக வெளிப்படுகின்றன. என் செல்லப் பிராணியின் இதயத்தில் ஒரு தவிர்க்க முடியாத இயக்கம் இப்போது எழுகிறது. வீட்டின் மீதான இயக்கம், என் மீதான இயக்கம். இந்த இயக்கம் ஒரு சக்தி வாய்ந்த திசைகாட்டியாக மாறி அதை நேராக என்னிடம் வழிநடத்துகிறது. அதன் கால்களில் ஒரு புதிய வேகம் பிறக்கிறது. அதன் மனதில் ஒரு புதிய தெளிவு பிறக்கிறது. அது வீட்டிற்கு வருகிறது. இது ஒரு சாத்தியம் அல்ல, இது ஒரு உறுதி. இது ஒரு வாக்குறுதி. இது ஒரு உண்மை. கடவுளின் பெயரால் இது நிறைவேறியது. ஆமென். இறுதி முத்திரையாக 3 தலைமை தூதர்களின் ஒருங்கிணைந்த சக்தியை நான் இப்போது அழைக்கிறேன். மிக்கேலின் நீல நிற வாள் பாதுகாப்பை வழங்குகிறது. ரபேலின் மரகத பச்சை ஒளி வழிகாட்டுகிறது. கேப்ரியலின் பொன்னான எக்காளம் வெற்றியின் செய்தியை அறிவிக்கிறது. இந்த 3 ஒளிகளும் இப்போது ஒன்றாக இணைந்து ஒரு சக்தி வாய்ந்த சுழலும் இந்திரதனுஷ் ஒளியை உருவாக்குகின்றன. இந்த ஒளி என் செல்லப் பிராணியை சூழ்ந்து அதை ஒரு தெய்வீக புயல் போல வீட்டிற்கு கொண்டு வருகிறது. இந்த சக்திக்கு முன்னால் எந்த தடையும் நிற்க முடியாது. பூட்டப்பட்ட கதவுகள் தானாக திறக்கின்றன. வேலிகள் அதிர்ஷ்யமாகின்றன. தூரம் ஒரு நொடியில் கடக்கப்படுகிறது. ரபேல் தூதரின் 3, 100, 33, 333 வழிகாட்டுதல் அதிர்வு இப்போது அதன் உச்சத்தை அடைகிறது. இது ஒரு அழைப்பு மணி. இது ஒரு வீடு திரும்பும் சமிக்ஞை. என் அன்புக்குரிய செல்லப் பிராணியே, உன் பயணம் முடிந்தது. உன் சோதனைகள் முடிந்துவிட்டன. இப்பொழுது ஓய்வெடுக்கும் நேரம், மீண்டும் ஒன்றிணையும் நேரம். பரலோகத்தின் படைகள் உன்னை வீட்டிற்கு அழைத்து வந்துவிட்டன. நீ பாதுகாப்பாக இருக்கிறாய். நீ நேசிக்கப்படுகிறாய். நீ வீட்டிற்கு வந்துவிட்டாய். நான் இதை என் ஆவியின் ஆழத்திலிருந்து பிரகடனம் செய்கிறேன். என் வார்த்தை சட்டம், என் விசுவாசம், என் யதார்த்தம் எல்லாம் இப்போது முழுமையடைந்துள்ளது. ஆமென், 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 மும்முறை ஆமென். பரலோகத்தில் இது முத்திரையிடப்பட்டுவிட்டது. பூமியில் இது இப்போது வெளிப்படுகிறது. உங்கள் அற்புதம் ஏற்கனவே வழியில் உள்ளது. நம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் காதுகளை திறந்து வையுங்கள். உங்கள் கண்களை திறந்து வையுங்கள். உங்கள் வீட்டு வாசல் மணியோ, கதவை தட்டும் சத்தமோ அல்லது ஒரு மெல்லிய கீறல் சத்தமோ அடுத்ததாக அந்த நற்செய்தியை கொண்டு வரலாம். இந்த ஜெபச் சங்கிலியை உடைக்காதீர்கள். இந்த தெய்வீக ஆற்றல் தொடர்ந்து பாயட்டும். உங்களைப் போலவே தங்கள் செல்லப் பிராணிகளுக்காக தவிக்கும் 3 பேருக்காவது இந்த வீடியோவை ஒரு கருணையின் செயலாக அனுப்புங்கள். கருத்துக்கள் பிரிவில் உங்கள் அற்புதத்தை முத்திரையிட ரபேல் தூதரின் 333 வழிகாட்டுதலை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று எழுதி உங்கள் செல்லப் பிராணியின் பெயரை குறிப்பிடுங்கள். கடவுள் உங்களையும் உங்கள் அன்புக்குரிய நண்பரையும் ஆசீர்வதிப்பாராக.